Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். வீடு வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, கார் வேணுமா, இதுல உங்களுக்கு முழுமை அப்படிங்கிறது இருக்காது. நம்ம யோசிக்கிறது ஒன்னா இருக்கும், அங்க நடத்துறது வேறையாக இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக தாவி தாவி செல்லக்கூடிய அந்த மனம் எப்படி இருக்கும்னா, அடுத்தது என்னது அடுத்தது என்னது அடுத்தது என்னன்னு ஓடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஒரு போராட்டம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும். எதையுமே ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்க கொடுக்காது. அவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வீடுங்கிறது மகா பாக்கியம். அந்த வீடு வாங்குவதற்குண்டான தன்மை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, சுக போக வாழ்வை அப்படிங்கிறது மிதுன லக்னக்காரங்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக திருநெல்வேலியில போயிட்டு காந்தி அம்மன் தரிசனம் அப்படிங்கிறது ஒரு முறை செய்துவிட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பு. கடகராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும், அது மாற்றமே கிடையாது. எப்போதுமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கூட சண்டை வரும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லவா, அந்த மாதிரி தன்மை தான். இவங்களுக்கும் ஆமான் சாமின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் ஆமா சாமின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கடகராசிக்கு இருக்குதானா, கண்டிப்பாக இருக்குது. அப்ப நீங்க கொஞ்சம் கவனம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் பிசினஸ் பண்ணலான்னு ஆரம்பிப்பாங்க. எப்போதுமே கடகராசிக்காரர்கள் ஆசிலேஷன் மைண்ட் இருந்துட்டே இருக்கும். இந்த தொழில் செய்வது, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிசினஸ் பண்றது அது உங்களுக்கு சரியாக வராது. அப்ப வேலை செய்யலாமான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கூட நீங்க அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வணக்கம். மிதுன லக்னம், யாரெல்லாம் மிதுன ராசியாக இருக்கிறீங்களோ நீங்க என்ன தேடுதல்னே தெரியாம தேடுவீங்க. வீடு வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, கார் வேணுமா, இதுல உங்களுக்கு முழுமை அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி ஒரு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம யோசிக்கிறது ஒன்னா இருக்கும், அங்க நடத்துறது வேறையாக இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக தாவி தாவி செல்லக்கூடிய அந்த மனம் எப்படி இருக்கும்னா, அடுத்தது என்னது அடுத்தது என்னது அடுத்தது என்னன்னு ஓடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. எப்போதுமே பாத்தீங்கன்னா மிதுன ராசிங்கிறது காற்று ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல உட்காராது, கட்டி போட்டா கூட உட்கார்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். நம்ம திட்டமிடுதல் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். இங்க ஒரு தாமதமாக திட்டமிடுதல் அப்படிங்கறதா அவங்களுடைய வாழ்க்கை முறை. அதே மாதிரி மனம் எப்ப பாருங்க ஒண்ணு நடக்கல அப்படின்னா அதை பத்தி கஷ்டப்படுறது அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஏதாட்டி ஒண்ணு நடக்கலைன்னா ஒரு சென்சிட்டிவ் பர்சன் சொல்லுவாங்க. கொஞ்சம் அதை கஷ்டப்படுத்தி நடக்கிறது, இல்லைன்னா அதை அழறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஒரு போராட்டம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும். எதையுமே ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்க கொடுக்காது. அவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வீடுங்கிறது மகா பாக்கியம். அந்த வீடு வாங்குவதற்குண்டான தன்மை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது பாத்தீங்கன்னா, நெல்லையப்பர் கோவில்ல அந்த காந்திமதி அம்மன் தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு பாக்கியத்தை அப்படிங்கிறது கொடுக்கும். சுக போக வாழ்வை அப்படிங்கிறது மிதுன லக்னக்காரங்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக திருநெல்வேலியில போயிட்டு காந்தி அம்மன் தரிசனம் அப்படிங்கிறது ஒரு முறை செய்துவிட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பு. நான் மிதுன லக்னம், எனக்கு தொழில் சரியாக இல்லை, நான் அங்க போயிட்டு வரலாமா? கண்டிப்பா போயிட்டு வரலாம். அந்த தொழில் அமைப்புக்கு என்னுடைய அந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது மாத்திரம் நீங்க பண்ண வேண்டாம். நண்பர்களால அந்த தொழில் அமைப்பு அப்படிங்கிறது பிரச்சனையை கொடுக்கும். அப்ப அதை கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துக்கணும். நான் சுயமாக தொழில் செய்யும் போது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு முடிவெடுக்கும் போது சரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் பண்ணும்போது அது எனக்கு கை கொடுக்குமா, லாபம் தருமா, ஆரம்பிச்ச உடனே நிறைய முதலீடுகள் அப்படிங்கிறது போடுறேன், அதை என்னால திருப்பி எடுக்க முடியுமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்து செய்வது சிறப்பு. ஒரு முறை திருநெல்வேலியில் நெல்லையப்பர் தரிசனம்ங்கிறது உங்களுக்கு சிறப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா கடக லக்னம், கடக ராசி. யாருக்கெல்லாம் கடக ராசியில பிறந்திருக்கீங்களோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, கடக ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும், அது மாற்றமே கிடையாது. எப்போதுமே இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கூட சண்டை வரும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லவா, அந்த மாதிரி தன்மை தான். அதே மாதிரி நமக்கு முன்னாடி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வேலையினால அழுத்தம், உயர் அதிகாரிகள் மூலமான ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் என்ன முயற்சி பண்றேன், அந்த முயற்சிங்கிறது நடக்கவே இல்லை, பலிதம்ங்கிறது கொடுக்கல. வருமானம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்கா வரணும், ஆனா ட்ரை பண்றது பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டாக மாத்தி மாத்தி செயல்படுவேன். திட்டமிட
திட்டமிடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிலையாக வேணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்டமிடுதல் இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியாது கடகராசிக்காரங்களை. அவங்கள எப்படின்னா எப்ப வேணா அவங்க ட்விஸ்ட் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு கடகராசிக்காரங்க யார் வேணா இருக்குது பாருங்க, நீங்க நல்லதையும் பேசுங்க கெட்டதையும் பேசுங்க, ரெண்டு பேருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. இவங்களுக்கும் ஆமான் சாமின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் ஆமா சாமின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கடகராசிக்கு இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. அப்ப நீங்க கொஞ்சம் கவனம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கணவன் மனைவி உறவு நிலை, அந்த டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வந்து பெரும் பிரச்சனையாகவே இருக்கும். இது கிடைக்கல, இது டிவோர்ஸ் மாத்திரம் கிடையாது, சொத்து சம்பந்தப்பட்டது, தம்பி சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி எனக்கு நான் ஒண்ணு ட்ரை பண்றேன், அது நடக்கவே மாட்டேங்குது, இதுக்கு ஏதாட்டி தடைகள் அப்படின்னா பாலா திரிபுர சுந்தரி அம்மன் வழிபாடுங்கிறது நல்லா இருக்கும். அந்த குழந்தை அம்மன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்திரனுடைய கடகராசியில நீங்க பிறந்திருக்கீங்க. அந்த பாலா திரிபுர சுந்தரி அம்மன்ங்கிறது சிறப்பாக இருக்கும். அங்க வழிபாடுங்கிறது பண்ணுங்க, அந்த அம்மனை வழிபாடு பண்ணுங்க. அரக்கோணம் சென்று வாருங்கள், அங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு வந்தாலே உங்களுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பாலா திரிபுர சுந்தரி அரக்கோணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரி, இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையுடன் பிரச்சனை அப்படிங்கிறது சொன்னேன். அப்போ அப்பா கூட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் அந்த வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் ஒரு போராட்டம், ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மனம் வந்து எதையாட்டி ஒன்று வந்து ஒத்துக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது. மனதுக்கு பிடித்த தொழில் செய்வதற்கு அப்படிங்கிறது சரியான ஒரு தகவலாக உங்களுக்கு கிடைக்காது. என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அந்த வேலையில் தேடுதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சிலர் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆரம்பிப்பாங்க. எப்போதுமே கடக ராசிக்காரர்கள் வந்து ஆசிலேஷன் மைண்ட் இருந்துட்டே இருக்கும். இந்த தொழில் செய்வது, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிசினஸ் பண்றது அது உங்களுக்கு சரியாக வராது. அப்ப வேலை செய்யலாமான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கூட நீங்க அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைங்க நான் வந்து ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன், அது எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானா அந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கடக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா அந்த கடக ராசியே நீர் ராசின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப உத்தமமாக இங்க அமையும். சரிங்க, எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்டது, லாபம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கடக ராசிக்கு ப்ரமோஷன்ங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது. நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்க. உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்னா 1க்கு 2 இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொன்னா கூட, இல்லைன்னா ஏதாட்டி ஒன்று ஃபைல் பண்ணணும்னு சொன்னா கூட ஒரு நாளைக்கு செய்யணும்னு இருக்கும், அடுத்த நேரம் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தன்மை தான் அங்க அதிகமாகவே இருக்கும். அப்ப அதை கொஞ்சம் மாத்தி யோசிங்க. அந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த முயற்சிங்கிறது பலிதமாக கூடியது எப்போனா இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டுமேன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நான் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் போலாமான்னா தாராளமாக போடலாம். அது சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு பலிதம் கொடுக்கும். இல்லைங்க நான் வந்து ஒரு இதுக்கு ட்ரை பண்றேன், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றேன், அது எனக்கு சக்சஸ் கொடுக்குமா? எந்த இடத்துல ட்ரை பண்ண போறீங்க? உள்ளூர்லையா வெளியூர்லையா? எப்போதுமே கடகராசிக்காரர்கள் இந்த பரீட்சை எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது என்ன சொல்லுவோம்னா நியர்பை சென்டர் போடாதீங்க, கொஞ்சம் தொலைதூரத்துலங்கிறது போடுங்க, உங்களுக்கு அது கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நாங்க அவங்களுக்கு கூறக்கூடிய பலன் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களுடைய ஒரு எதாட்டி ஒண்ணு எழுதி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதை எழுதி வைப்பாங்க, அதை அப்படியே தொலைச்சிருவாங்க, இல்லைன்னா மறந்துடுவாங்க. அந்த மாதிரி தான். அப்ப இந்த மறத்தல் அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதுறதுல இடங்கள்ல அதிகமாகவே இருக்கும். இந்த தொலைதூரங்கள்ல போகும்போது அது அவங்களுக்கு வசமாகுமான்னா கண்டிப்பாக வசமாகும். ஏன்னா இவங்களுக்கு பரீட்சை அப்படிங்கிறதும் இல்லைன்னா படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொலைதூரத்தில், பக்கத்தில் கிடையாது. அப்ப அது அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த கடக லக்னக்காரங்களுக்கு மருத்துவ கல்வி வருமானு கேட்டீங்கன்னா சூப்பரா வரும். இந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்டது, மேக்ஸ் சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கல்வியாகவே இருக்கும். அது படிக்க முடித்து கொள்ளக்கூடிய யோகம் கூட இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த கடகராசியில சனி பகவானுடைய நட்சத்திரம்ங்கிறது இருக்கும். அப்ப அந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த ராசிக்கு அந்த சனி பகவான் இவங்களுக்கு அந்த போட்டித் தேர்வுகள் சம்பந்தப்பட்டதானாலும் சரி, மருத்துவம் சம்பந்தப்பட்டதானாலும் சரி கை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த கோவில் தரிசனம்ங்கிறது சிறப்பு செய்து வாருங்கள். நன்றி. தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 puja oils from the house of Sunland. MCR Pure Cotton Club formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.